நீண்ட காலத்திற்கு முன்பு தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனை நீண்டு கொண்டே இருந்தது. நாளுக்கு நாள் அசுரர்கள் வலிமை பெற்றுக் கொண்டே இருந்தனர். அசுரர்களை போரில் வெல்ல முடியாத தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்டனர். விஷ்ணு தனது எல்லையற்ற ஞானத்தின் மூலம் தேவர்களுக்கு நித்திய வாழ்வையும் சக்தியையும் அளிக்கும் அமிர்தத்தை பெறுவதற்காக அவர்கள் சமுத்திர மந்தனை கடைய வேண்டும் என்று பரிந்துரைத்தார். கடலை கலக்க தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை கடிவாளமாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பயன்படுத்த முடிவு செய்தனர். இருப்பினும் அவை கலக்கத் தொடங்கியதும் கடலில் இருந்து பல அதிசயமான மற்றும் ஆபத்தான விஷயங்கள் வெளிப்பட்டன. கடலை கலக்கிய நீண்ட மற்றும் கடுமையான முயற்சிக்கு பிறகு காலகுடா என்று அழைக்கப்படுகிற ஆலகால என்கிற ஒரு பயங்கரமான விஷம் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது. இந்த விஷம் மிகவும் கொடியது மற்றும் சக்தி வாய்ந்தது. அது அனைத்து படைப்புகளையும் அழிக்க அச்சுறுத்தியது. விஷம் மிகவும் தீவிரமானது. அது முழு பிரபஞ்சத்தையும் எரித்துவிடும் என்று ஆபத்தை உணர்ந்த தேவர்களும் அசுரர்களும் பயத்தில் மூழ்கினர். விஷத்தின் பேரழிவு விளைவுகளிலிருந்து பிரபஞ்சத்தை சிவனால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்பதை அறிந்திருந்தனர் தேவர்கள். இந்த தருணத்தில் தேவர்களும் அசுரர்களும் உயர்ந்த வலிமை, ஞானம் மற்றும் இரக்கத்திற்கு பெயர் பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் சிவபெருமானிடம் வேண்டி நின்றனர்.